Hello viewers, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல Big Boss season 7 வந்துட்டு சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. சோ என்ன டேட் அண்ட் டைம்ல லான்ச் ஆகும், அது மட்டும் இல்லாம என்ன சீரியல்ஸ்லாம் முடிய போகுது, சோ என்ன மாதிரியான டைம் சேஞ்சஸ்லாம் விஜய்ல இருக்க போகுது அப்படினு பத்தி ஒரு டீடைலா பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ Big Boss season 7 உடைய ப்ரோமோ வந்து லாஸ்ட் வீக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த டைம் ப்ரோமோல நிறையவே டிஃபரன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. சோ BGMs நம்ம கூடமே ரொம்ப டிஃபரண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் Big Bossல ரெண்டு ஹவுசஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ்மே ஷேர் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சோ எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 24 வந்துட்டு லான்ச் ஆக போறத நமக்கு அன்அஃபிஷியல் சோர்சஸ்ல இருந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் மேக்ஸிமம் 24 லான்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா 1 வீக் லேட் ஆகி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது அக்டோபர் 1 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ ஏர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த் அப்படின்னா 1 மந்த் பிளஸ் 2 வீக்ஸ் அந்த மாதிரி கிட்ட தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் மேக்ஸிமம் செப்டம்பர் 24 அப்படி இல்லைன்னா அக்டோபர் 1 இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து என்ன டைம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே 9:30 ஸ்லாட் லான்ச் பண்ணி ரொம்பவே அந்த ஸ்லாட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சிறகடிக்க ஆசை அந்த ஸ்லாட்டை பேக் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 9:30 and 10 ரெண்டுமே போச்சு. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக விஜய் டிவி வந்து அந்த பிளான் வந்து கைவிட்டிருப்பாங்க. ஸோ 10 o'clock தான் கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 10 o'clock லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1 hour டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ 10 o'clock + 10:30 வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ டிவி ரிப்பீட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்ததான் 10 o'clock. ஸோ 10 o'clock வந்து இப்போ தான் கிழக்கு வாசல் சீரியல் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ கிழக்கு வாசல் சீரியலுமே கூடிய சீக்கிரம் டைம் சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கிழக்கு வாசல் வந்து கன்ஃபார்மாக ஒரு பீக் பிரைம் டைமுக்கு தான் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பீக் பிரைம் டைம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 7:30 அப்படின்னா 8 o'clock ஸ்லாட்ல தான் வந்து கை வைப்பாங்க. ஸோ 7:30 தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். ஏன்னா இப்போ ER தான் ரொம்பவே லோ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ER என்ன பண்ணுவாங்க? ஸோ ER வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று என் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நூனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா 6:30க்கு மூவ் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அப்படின்னா 6:30 வந்து இப்போ மோதலும் காதலும் சீரியல் வந்துட்டு ஒரு லோ ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு நியூ சீரியல் தான். ஸோ கண்டிப்பாக வர அப்கமிங் மேரேஜ் ட்ராக் வச்சு கண்டிப்பாக அந்த ஸ்லாட்டை பிடிச்சிருவாங்க. ஸோ ஒருவேளை இந்த லோ ரேட்டிங்ஸ் சேனல்ஸ்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் ER டீம் வந்து கொஞ்சம் பெரிய டீம் அப்படின்னு எதாவது கன்சிடர் பண்ணுறாங்க. வீனஸ்க்கு வந்து ஆல்ரெடி 2 சீரியல்ஸ் பிரைமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா மோதலும் காதலும் வேணால் டைம் சேஞ்ச் பண்ணலாம். பட் என்ன கேட்டால் மோதலும் காதலும் டைம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு தான் மேரேஜ் ட்ராக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு லவ் ட்ராக் வச்சு அவங்களுமே நல்ல ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ER தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை நிற்கிறது கேவி தான். ஸோ கேவியை தான் எனக்கு தெரிஞ்சு கை வைப்பாங்க. ஸோ பிக் பாஸ் வரும்போது கேவி என் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். பட் அப்கமிங் மேரேஜ்